ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சுண்டல் குழம்பு. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி வரவும் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிறகு அதை வந்து வதக்கி விடுங்க. அது நல்லா வெந்து வர்றதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு கலந்து விட்டுக்கோங்க. மூடியை போட்டு வேக வைங்க. மூடியை போடும்போது வந்து தக்காளி வேகமாக வெந்து வந்துடும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய், சோம்பு, கசகசா, சின்ன சீரகம், கருவேப்பிலை சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிடுவோம். நம்மளுக்கு இப்போ வந்து தக்காளி இந்த அளவு வந்து மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டு மாதிரி தேங்காய் சில்லை அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இந்தளவு வந்து குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச சுண்டலை வந்து சேர்த்துக்குவோம். நான் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த சுண்டலை வந்து இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்த பிறகு ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொதிச்சு வரட்டும். மூடியை போட்டுருங்க. இந்த அளவு கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டல் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டு சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.